ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் வீரு விஷன். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், என்னை பொறுத்த வரைக்கும் அது பெரிய விஷயம்னு சொல்லலாம். நம்மளோட சேனலுக்கு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகியிருக்காங்க. இது என்னோட ஒரு பெரிய மைல்ஸ்டோன்னே நான் நினைக்கிறேன். பிகாஸ் எத்தனையோ பேர் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்காங்க, நிறைய நல்ல கண்டென்ட் கொடுக்குறாங்க, நிறைய பேச்சு திறமைகள் இருக்குது. அந்த வீடியோ கண்டென்ட்டுக்கு எப்படி பேசணுன்றதும் நிறைய பேருக்கு தெரியும். பட் ஆனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எதுவுமே கிடையாது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபரை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். என்னையும் மதித்து என் வீடியோவும் லைக் பண்ணி இவ்வளோ சப்ஸ்கிரைபர் வந்தது எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். அதுக்கு முதல்ல ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய வியூவர்ஸுக்கும் சரி, என்னோடய சப்ஸ்கிரைபருக்கும் சரி, கண்டிப்பாக நான் உங்களை இதே மாதிரி நல்லபடியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு பெண் பணத்தாசையினாலும் ஆடம்பரமாக வாழ நினச்சி தான் பெற்ற பிள்ளைகளே கொடூரமாக கொலை பண்ணுறா. அதுக்கப்புறம் நடந்த அமானுஷ நிகழ்வு என்னன்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், இங்கே தெரிகிற ஜிமெயில் அண்ட் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கேள்விப்பட்ட உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் எனக்கு ஷேர் பண்ணிங்கன்னா நான் நம்ம சப்ஸ்கிரைபருக்கு இந்த வீடியோ மூலமாக கொண்டு வந்து சேர்ப்பேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். காஞ்சிபுரம் பகுதியில் பழக்கடை வச்சு நடத்திட்டு வர்றது தான் தணிகாச்சலம். இவரோட மனைவி பேர் குமாரி. இவங்க 12 வருஷமாக காஞ்சிபுரத்தில் பழக்கடை வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க இன்ஜினியரிங் காலேஜில், காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு வயசு 23. இவங்களோட குடும்ப சூழ்நிலை பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். என்ன தான் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் இந்த பெண் தான் ஒரு பெரிய பணக்காரி, எங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது, எங்கள் அப்பா அந்த பிஸ்னஸ் பண்ணுறாரு, இந்த பிஸ்னஸ் பண்ணுறாருன்னு காலேஜில் பில்டப் பண்ணுறது ஒரு வழக்கமாக வச்சுருந்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு ஆடம்பர வாழ்க்கையில் ரொம்ப தீவிரமான ஆசை இருக்குது. இவங்க அப்பா அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரித்து கொடுக்குற காசை இவங்க ஆடம்பரமாக செலவு பண்ணுறதும், எங்கள் அப்பா இவ்வளோ சம்பாதிக்கிறாரு, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு காசே இல்லை, இப்படின்ற பில்டப் பண்ணுறதும் இவங்களுக்கு வழக்கமாக இருந்திருக்கு. இந்த கதையில் இந்த பெண்ணோட பேர் பூர்ணிமா ஒரு வழியாக காலேஜை முடிக்கிறாங்க. தன்னோட காலேஜை முடித்ததுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற பூர்ணிமாவுக்கு தணிகாச்சலம் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரி காஞ்சிபுரம் பகுதியில் ஒரு இரும்பு கடை வச்சு நடத்திட்டு வர பார்த்திபன்ற நபரை நம்ம பூர்ணிமாவுக்கு பேசி முடிக்கிறாங்க. நல்லபடியாக கல்யாணமும் ஆகுது. பார்த்திபனோட ஃபேமிலி எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்த்திபனுக்கு ஒரே ஒரு அம்மா தான். சொல்லிக்கிற மாதிரி பெருசாக ஃபேமிலி எதுவும் கிடையாது. இப்பேற்பட்ட ஒரு இண்டிபெண்ட்டான ஃபேமிலியில் தான் நம்ம பூர்ணிமா கல்யாணம் பண்ணி வராங்க. பூர்ணிமாவுக்கு எந்த விதத்துலையும் எந்த குறைச்சலும் இருக்கக்கூடாதுன்னு பார்த்திபன் ஒரு நல்ல முடிவோட நல்ல கடுமையாக வேலை செய்கிறாரு. பூர்ணிமாவுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்லா பார்த்துக்கிறாரு. ஒரு கட்டத்தில் ஃபஸ்ட்டு ஆண் குழந்தை பிறகுது, ஒரு 3 வருஷம் கழிச்சு ஒரு பெண் குழந்தை பிறகுது. இந்த மாதிரி காலங்கள் உருண்டோடுது, நல்லபடியாக வாழ்க்கை போயிட்டுருக்கு. நம்ம பூர்ணிமாவும் பார்த்திபனும் அவங்க குழந்தைகளும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க. பூர்ணிமாவோட வழக்கம் என்னென்னா, நம்ம பார்த்திபன் வேலை செஞ்சிட்ருக்கிற அந்த இரும்பு கடைக்கு அப்பப்போ சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறதும், தன்னோட பிள்ளைகள் ஸ்கூல்லேருந்து வந்துட்டால் கடை கூட்டு போய் கொஞ்சம் நேரம் அவங்க அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் பிள்ளைங்களை வீட்டுக்கு கூட்டு சமைச்சு சாப்பாடு கொடுக்குறதும், இதை தான் வழக்கமாக வச்சுருந்தாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம பார்த்திபன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சேட்டு கடை ஓப்பன் ஆகுது. சேட்டு கடைனா நம்ம சொல்லி பழக்கமாயிடுச்சு. சேட்டு கடைனா வேறு ஒன்றும் இல்லை, நகைக்கடை, ஒரு சின்னதாக ஒரு நகைக்கடை. அந்த நகைக்கடையோட உரிமையாளர் நம்ம ஸ்டேட்டை சேர்ந்தவர் கிடையாது, அதர் ஸ்டேட்டு, அதாவது நார்த் இந்தியன் சொல்லுவாங்கள்ல. நல்லா தமிழ் பேசக்கூடிய அந்த வடநாட்டு அந்த நகைக்கடை உரிமையாளர் வயசு பார்த்திங்கன்னா வெறும் 25 வயசு தான் ஆகுது. அவங்க அப்பா, அவங்க மாமா, இவங்க எல்லாருமே சென்னை, இந்த காஞ்சிபுரம், செங்கல்பட்டு இந்த மாதிரி இடத்துல பிரான்ச் மாதிரி ஒரு சின்ன நகைக்கடையை ஓப்பன் பண்ணி அவங்களோட பிஸ்னஸை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்திபன் கடைக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன நகைக்கடையை ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த நகைக்கடை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்திபனோட லைஃப்பில் பெரிய பிரச்சனையே உருவாக ஆரம்பிக்குது.
நடக்குது. நம்ம பார்த்திபனோட ஒய்ஃப் பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த நகை கடைக்கு அடிக்கடிக்கு போய் நகையை பார்க்குறதும், ஒரு சில சின்ன சின்ன கம்மல் வாங்குறதும், நம்ம பார்த்திபன் கிட்ட காசு வாங்கி வளையல் வாங்குறதும், இந்த மாதிரி பேச்சு ஆரம்பிக்க அந்த நகைக்கடை முதலாளி இருக்கார்ல, அதாவது அந்த வாலிபர், அவரும் நம்ம பூர்ணிமாவும் ரொம்ப க்ளோஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க 2 பேரும் பார்த்திபனுக்கு தெரியாமல் கள்ளக்காதலே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க ரிலேஷன்ஷிப் ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. இந்த விஷயம் ஒரு கட்டத்தில் பார்த்திபனுக்கு தெரிய வர நம்ம பூர்ணிமாவை ரொம்ப டீசெண்டாக வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அவங்களுக்கு நல்லபடியாக புரிய வைக்க ட்ரை பண்ணுறாரு பார்த்திபன். இந்த மாதிரி நம்மளுக்கு குழந்தைங்க இருக்குது, நல்லபடியாக நம்ம ஃபேமிலி போயிட்டுருக்கு, நம்மளுக்கு தேவையான காசும் இந்த வியாபாரத்தில் நல்லா தான் கிடைக்குது, உனக்கு நான் எந்த குறையும் வச்சதில்லை, இதுக்கு மேலேயும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்துக்குமே அசிங்கமாக போயிடும், இதனால் இந்த விஷயத்தை நீ ஸ்டாப் பண்ணிவிடு, இதுக்கு மேலே இதை தொடராத, நான் உன்னை மிரட்டுறதோ இல்லை உன்னை அடிக்கிறதோ பண்ணால் இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகாதுன்னு எனக்கு தெரியும், நான் உன் புருஷனா உன் மேலே இருக்கிற உரிமையில் இந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ணிக்கோ அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதே மாதிரி அந்த நகை கடைக்கு போய் அந்த வாலிபர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் போயிட்டு அவர்கிட்ட சாதாரணமாக பேசலை, மிரட்டுற தோணிலேயே ஒரு வார்னிங்கை கொடுத்துட்டு இவரோட அன்றாட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. அந்த பிரச்சனை நடந்து ஒரு 3 நாள்லேயே நம்ம பார்த்திபனோட அம்மா மாரடைப்பு காரணமாக வீட்டில் இறந்து போகிறாங்க. வீடே வெறிச்சோடி போயிடுது. பார்த்திபனுக்கு இருந்த ஒரே அம்மா இறந்துட்டாங்க. அவரால் அந்த இழப்பை தாங்க முடியல. சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு பார்த்திபனை வளர்த்துருக்காங்க. அதனால் அவரால் அவங்க அம்மா இழப்பை சுத்தமாக தாங்க முடியல. ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு காரியம் வைக்கிறாங்க. அந்த காரியத்துக்கு நம்ம நகைக்கடை அந்த வாலிபர் இருக்கார்ல, அந்த நபர் அட்டென்ட் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அந்த வாலிபர் நம்ம பூர்ணிமாவை பார்த்து, இந்த மாதிரி உன் புருஷன் என்னை மிரட்டிட்டு போனான், இதுக்கப்புறம் நீ என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காத, இதுக்கப்புறம் நம்ம பேசினா உன் புருஷன் இதுக்கப்புறம் என்னை அடிச்சிருவான், நீ என்ன பண்ணுறனா, ஒன்று உன் புருஷன் உன் குழந்தைங்க வேணும்னா என்ன மறந்துடு, இல்லை நான் தான் வேணும்னா உன் புருஷன் குழந்தைங்களை விட்டுட்டு ஏன் கூட வந்துடு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமாக பேசிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. இந்த விஷயத்தை கேட்ட பூர்ணிமாவுக்கு பயங்கர கோபம் பார்த்திபன் மேலே. இவன் எப்படி அங்கே போய் பேசலாம், இவன் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், கையால் ஆகாதவன், இவன் சம்பாத்தியெல்லாம் ஒரு சம்பாத்தியம்னு அவ்வளோ பெரிய நகைக்கடைக்கார பையனை பார்த்து மிரட்டிட்டு வந்திருக்கான், இவன்லாம் ஒரு ஆளா அப்படின்ட்டு பார்த்திபன் மேலே தான் கோவப்படுறாங்க. இந்த காரியெல்லாம் முடித்து ஒரு 2 நாள் கழித்து பூர்ணிமா பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவன் புருஷன், அதாவது பார்த்திபன் இவங்களுக்கு தேவையில்லை, இந்த குழந்தைகளையும் சனியை பிடாரி இப்படி தான் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு சுத்தமாக இந்த குடும்பத்து மேலே ஒரு ஈடுபாடே இல்லை. இவங்களோட முழுக்க எண்ணம் எப்படி இருக்குன்னா, அந்த நகைக்கடைக்கார பையனை நம்ம கல்யாணம் பண்ணால் நம்மளோட வாழ்க்கை பஞ்சம் இல்லாத பணத்தாலும் ஆடம்பரமாகவும் இருக்கும், இந்த மாதிரி ஒரு பையனை இந்த மாதிரி ஒரு ஆளுக்காக விட்டுறக்கூடாதுன்ற ஒரு முடிவில் பயங்கரமான ஒரு கொடூரமான முடிவு எடுக்கிறாங்க. அவங்க பசங்களையும் அவங்க புருஷனையும் கொல்றதுக்கான பிளானை போட ஆரம்பிக்கிறாங்க பூர்ணிமா. அதே மாதிரி ஒரு 2 நாள் கழித்து அந்த பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு, நம்ம பார்த்திபனோட பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததும் நம்ம பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பையனை, மூத்த பையன் இருக்கான்ல, அந்த பையனை கூப்பிட்டு, அவனுக்கு ஒரு 6 வயசு 7 வயசு இருக்கும், அந்த பையனை கூப்பிட்டு, இந்தாடா இதை போய் கடையில் வாங்கிட்டு வான்னு சொல்லி ஒரு பொருளை சொல்லி கடைக்கு வாங்க அனுப்பி விட்டுறாங்க. அந்த 2வது ஒரு 5 வயசு இருக்கிற பொண்ணு, 2வது பொண்ணு, அந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, அம்மா என்னம்மா வாங்க சொன்னேன், எனக்கு சாக்லேட் வாங்கிட்டு வர சொல்கிறியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் அவங்க அம்மா கிட்ட ரொம்ப பாசமாக பேசிகிட்டு இருக்கா. கொஞ்சம் கூட அந்த குழந்தை எதிர்பார்க்காத நேரத்தில் பூர்ணிமா என்ன பண்ணுறான்னா, அந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு போயிட்டு பாத்ரூமில் இருக்கிற ஒரு தண்ணி நிறைந்த ட்ரம்மில் அந்த குழந்தைய கொடூரமாக எப்படி சொல்கிறது, ஒரு இறக்கமே இல்லாமல் அந்த குழந்தைய தண்ணியில் முக்கி அந்த பொண்ணு கத்துது, அம்மா வலிக்குதுமா, மூச்சு விட முடியலமான்னு அப்படின்னு கத்துது. அந்த நேரத்துலையும் அவளோட சுயநலமான ஒரு புத்தினால் அந்த குழந்தைய அந்த தண்ணியிலேயே முக்கி சாகவும் அடிக்கிறா. அந்த குழந்தைய சாகடிச்சது இல்லாமல் அந்த குழந்தைய கழுத்து பிடிச்சி தூக்கி செவிட்டியும் அடிக்கிறா. செவிட்டி அடிக்கிறது மீன்ஸ் தூக்கி வீசப்படுது அந்த குழந்தை. உடனே ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கழித்து அந்த கடைக்கு போன அந்த மூத்த பையன் வீட்டுக்கு வரான். அம்மா இந்தம்மா நீ சொன்னதை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோடனே, சரிப்பா கொடுப்பா, உன் தங்கச்சி அங்கே கூப்பிட்றா பாரு, என்னன்னு போய் பாருன்ட்டு அந்த பாத்ரூம் பக்கம் அனுப்புகிறாங்க. அந்த பையனும் உள்ளே போகிறான். உள்ளே போனதும் பின்னாடியே வந்த பூர்ணிமா என்ன பண்ணுறான்னா, பையனையும் அதே ட்ரம்மில் போட்டு முக்கி கொல்ல முயற்சி பண்ணுறாங்க. அவன் கொஞ்சம் 7 வயசு பையன்றதுனால கொஞ்சம் அப்படியே துள்ளுறான், கையை தட்டி விடுறான், கடிக்க ஆரம்பிக்கிறான் கையை. இதையும் மீறி அந்த பையனை அந்த தண்ணிக்குள்ளே முக்குறா பூர்ணிமா முக்கிறத மீறி, அந்த தண்ணியில் முக்கிறத மீறி அந்த பையன் கீழே விழுந்து குத்துயிருமா கொலவிருமா கை கால்லாம் உதற அம்மா அம்மான்னு கத்த ஆரம்பிக்கிறான். இந்த பூர்ணிமான்ற பொம்பளை அதை கூட கொஞ்சம் ஈவிரக்கத்தோடு பார்த்துருக்கலாம். அந்த ஈவிரக்கம் கூட இல்லாமல்
கிச்சனுக்கு போயிட்டு மிளகாத்தூள் டப்பாவை எடுத்துகிட்டு வந்து அந்த உயிருக்கு போராடிட்டு இருக்க அந்த பையனோட வாய் ஃபுல்லாக மிளகாத்தூளை கொட்டி விட்டுறா. மூக்கு கண் எல்லாத்துலேயுமே மிளகாத்தூளை கொட்டி அந்த பையன் உயிருக்கு போராடும் போது அந்த மூச்சை இழுத்து இழுத்து வாங்குவாங்கள்ல, அந்த டைமில் அந்த மிளகாத்தூளும் சேர்ந்து உள்ளே சுவாசிக்கப்படுது. இந்த மூக்கு துவாரம் எல்லாமே மிளகாத்தூளால் நிரப்பப்படுது. அந்த எரிச்சல்லையும் இவங்க அம்மா அந்த தண்ணியில் முக்குன அந்த வலியிலையும் வேதனையிலையும் அந்த பையன் அங்கேயே துடிச்சு போய் சாகுறான். 2 பேரையும் கொன்னுட்டு பூர்ணிமா கதவை சாத்திட்டு பூட்டு போட்டுட்டு பக்கத்து தெருவில் இருக்கிற கடைக்கு போய் அந்த நகைக்கடை வாலிபர் இருக்கார்ல, உரிமையாளரான அந்த வாலிபர், அவனுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி 2 குழந்தைங்களை கொன்னுட்டேன், நைட்டுக்குள்ளே என் புருஷனையும் கொன்றுவேன், நம்ம இந்த ஊரை விட்டு நைட்டாக கிளம்பணும், நீ ரெடியாருன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு அவன் புருஷன் வீட்டுக்கு வர்றதுக்காக நம்ம பூர்ணிமா அதுவும் அவனை சாவடிக்கிறதுக்காக வெல் பிளான்டாக, அதாவது தரமான ஒரு சம்பவம் செய்கிறதுக்காக அவனுக்கு ஸ்வீட் ரெடி பண்ணுறா. அந்த ஸ்வீட்டில் பாய்சனை ஊற்றி பக்காவாக பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணி அவன் பார்த்திபன் வீட்டுக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. கரெக்டாக நைட்டு 8 மணி ஆகுது. 8 மணிக்கு உள்ளே வந்த பார்த்திபன் டக்குன்னு அவர் கேட்குற கேள்வி என்னென்னா, பசங்க எங்கடி அப்படின்னு கேட்குறாரு. பூர்ணிமா அதுக்கு பக்கத்தில் விளையாட போயிருக்காங்க பக்கத்து வீட்டுக்கு, இந்தாங்க ஸ்வீட் சாப்பிடுங்க, இனிமேல் நான் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன், நான் திருந்திட்டேன், இனிமேல் அந்த நகைக்கடை உரிமையில் அந்த வாலிபர்கிட்ட நான் பேச மாட்டேன், இனிமேல் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்வீட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லி நம்ம பார்த்திபனுக்கு ஊட்டுறா. பார்த்திபனும் பொண்டாட்டி மாறிட்டா, இனிமேட்டு திருந்திட்டா, இனிமேல் நம்ம பிரச்சனை இல்லாமல் நம்ம வாழ்க்கை போகுதுன்னு நினச்ச பார்த்திபன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. என்ன கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்க, நிறைய சாப்பிடுங்கன்னு சொல்லி அவள் வச்சிருந்த கிண்ணம் அந்த பவுலில் இருக்கிற எல்லா ஸ்வீட்ஸையும் பார்த்திபனுக்கு ஊட்டுறா. பார்த்திபன் சாப்பிட்டுட்டு போய் அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்காரு. என்னடி இன்னும் பசங்க வரல, போய் கூட்டிட்டு வா, டைம் ஆச்சு, தூங்கட்டும், காலையில் ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்திபன் சொல்கிறாரு. பூர்ணிமா அதுக்கு, உன் பிள்ளைங்க இறந்து கிட்டத்தட்ட 5 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, அடுத்து நீ தான், இதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஆடம்பரமாகவும் நல்ல பணத்தோடு வாழ போகிறேன், இதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழ்க்கை எனக்கு தேவைப்படாது, இதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்கிறதும் பிரோஜனம் இல்லைன்னு சொல்லி ஒரு மாதிரி ஆணவமாக சிரிக்க ஆரம்பிக்கிறா. பார்த்திபனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்குற அடுத்த செகண்டு பார்த்திபன் ஒரு மாதிரி தலை சுத்த மயங்கி கீழே விழுறாரு. எனக்கு என்ன கொடுத்துன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்தாத, இன்னும் கொஞ்ச நேரம் தான், வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பார்த்திபன் மூக்கு வாயிலேருந்துலாம் ரத்தம் வர ஆரம்பிக்குது. அவங்க கொடுத்த ஸ்வீட்ஸில் எலி மருந்தும் பூச்சி மருந்தும் 2த்தையும் மிக்ஸ் பண்ணியே கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை பார்த்திபன் செத்துட்டு இருக்கிற அந்த நொடியில் பார்த்திபனை பார்த்து சொல்கிறாங்க. பார்த்திபன் தலையில் அடிச்சுக்கிட்டு, அவசரப்பட்டுட்ட, இது ரொம்ப தப்பு, பிள்ளைங்களையும் கொன்று என்னையும் கொன்று நீ நல்லா வாழ முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு அதே இடத்துல உயிரை விடுறாரு. இந்த விஷயம் நடந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே வீடை பூட்டிட்டு அந்த நகைக்கடைக்காரனையும் ஃபோன் பண்ணி வர வச்சு 2 பேரும் தமிழ்நாட்டில் இருந்து கிளம்பி கொடைக்கானலுக்கு போயிட்டு செட்டில் ஆகுறாங்க. பூர்ணிமா கொடைக்கானலுக்கு புதுசு தான், ஆனால் இந்த நகைக்கடைக்காரனுக்கு அங்கே ஆல்ரெடி ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் தான் நல்லபடியாக வாழ்ந்துட்டு வராங்க. 1 மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் பூர்ணிமாவுக்கு போகுது. 1 மாதம் கழித்து ஒரு நாள் நைட்டு பூர்ணிமா பெட்ரூமில் தூங்கிட்டு இருக்காங்க. தன்னோட இப்போதைய கணவரான அந்த 25 வயது மதிக்கத்தக்க வாலிபரும் கூட தான் தூங்கிட்டு இருக்காரு. அவர் ஆழ்ந்த தூங்கத்தில் இருக்கார். பூர்ணிமா நல்லா படுத்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டு மெயின் டோரை யாரோ பொறுமையாக திறக்கிற சவுண்டு நம்ம பூர்ணிமாவுக்கு கேட்குது. அந்த சத்தத்தை பூர்ணிமா ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறா. எங்கே இந்த டோர் சத்தம் திறக்கிற மாதிரி கேட்குது அப்படின்ட்டு உன்னிப்பாக கவனிக்கிறா. அந்த டோர் சத்தம் பூர்ணிமாவோட வீட்டு மெயின் கதவு தான் திறக்குதுன்றதை கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிறா. அந்த டோர் ரொம்ப ஸ்பீடெல்லாம் திறக்கல, ரொம்ப பொறுமையாக திறக்குது. இவளும் பொறுமையாக பெட்ரூம்லேருந்து வெளியே அந்த டோரை ஒரு குறிப்பிட்ட தூரத்துலேருந்து உத்து பார்க்குறா. அந்த டோர் பக்கத்தில் ஒரு சின்ன பெண்மணியோட உருவம் ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டு, அம்மா அம்மா வலிக்குதுன்னு சொன்னேனேம்மா, ஏம்மா என்னை போட்டு தண்ணியில் அமுக்குனேன், என் தொண்டைக்குள்ளெல்லாம் தண்ணி போய் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமாம்மா, நான் என்னை பிடிக்கலையாம்மா, என்னை ஏம்மா சாகடிச்ச அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது சடனாக இன்னொரு வாய்ஸ் கேட்குது. ஒரு சின்ன பையனோட வாய்ஸ், அதாவது அவங்க 2வது பையன். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா அவனோட 2வது பையனோட ஆத்மாவும் அங்கே தான் வந்திருக்கு. அந்த ஆத்மாவும் ஒரு ஓரமாக நின்றுட்டு, அம்மா என் கண்ணில் ஏம்மா மிளகாத்தூளை போட்ட, நான் அவ்வளோ துடிச்சனேம்மா, என்னை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா, எங்கள் 2 பேரையும் ஏம்மா கொன்னேன், எங்கள் 2 பேரையும் ஏம்மா கொன்னேன், நாங்கள் 2 பேரும் உன் மேலே எவ்வளோ பாசமாக இருந்தோம், உன் மேலே எவ்வளோ உயிராக இருந்தோம், எங்களை கொல்றதுக்கு எப்படிமா உனக்கு மனசு வந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பூர்ணிமாவுக்கு தெரிஞ்சு போச்சு, நம்ம சாகடித்த அந்த 2 குழந்தைகளோட ஆன்மா தான் நம்மளை கொல்றதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. இங்கேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினச்சிக்கிட்டே இருக்கிற அடுத்த செகண்ட் அவங்க 2 ஆன்மா நிற்கிதுல, அந்த சின்ன பொண்ணோட ஆன்மாவும் அந்த பெரிய பையனோட ஆன்மாவும் அந்த வாசல் பகுதியில் இப்படி நிற்கிறாங்க.
அதுக்கு நடுவில் இருந்து பயங்கரமான ஒரு கோவத்தில் இருக்கிற ஒரு கண் எப்படி இருக்கும், சிவந்த கண், பயங்கரமான சிவந்த கண்கள், அப்படியே ஆக்ரோஷமாக நம்ம ஒரு மாதிரி கம்பீரமான வாய்ஸில் நம்ம பூர்ணிமாவை பார்த்து, எங்களை கொன்னுட்டு நீ இன்னும் நிம்மதியாக இருக்க, நிம்மதியாக வாழ்கிறன்னா இந்த மாதிரி வாழ்க்கை உனக்கு வேணுமா? கூடிய சீக்கிரத்தில் உன் உயிரை நான் எடுக்கலை, நான் பார்த்திபன் இல்லை, என் பிள்ளைங்களையும் என்னையும் கொண்டுட்டு நீ இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறது உனக்கு வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையா அப்படின்னு ஒரு மாதிரி கேவலமாக திட்டிட்டு அந்த உருவமான அந்த பார்த்திபனோட ஆத்மா என்ன சொல்லுதுன்னா, கூடிய சீக்கிரத்தில் உன் உயிர் பிரியும், அதுவும் எங்களால் தான் பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆக்ரோஷமாக நம்ம பூர்ணிமா முன்னாடி வந்து கத்திட்டு அந்த இடத்துலேருந்து 3 அந்த ஆவியும் மறைஞ்சு போகுது. பூர்ணிமா என்ன பண்ணுறாங்கன்னா பதட்டத்தில் கைகாலெலாம் உதறிட்டு அப்படியே கத்த ஆரம்பிக்கிறாங்க, வீறிட்டு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பூர்ணிமாவோட தற்போதைய புருஷன் அந்த வாலிபர் இருக்கார்ல, அவர் ஓடி வராரு. ஓடி வந்து, பூர்ணிமா என்னாச்சு ஏன் எது கத்துற அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என் புருஷன் என் குழந்தைங்களை நான் இங்கே பார்த்தேன், 3 பேரும் என்னை கொலை போகிறாங்களாம், இன்னும் கொஞ்ச நாளில் என் உயிரை எடுக்க போகிறாங்களாம், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த நபர்கிட்ட சொல்கிறாங்க பூர்ணிமா. இதை கேட்டு அந்த நபர் சிரிக்கிறாரு. இதெல்லாம் ஒன்றும் இருக்காதுடி, நீ அவங்க கொலை பண்ணிட்டு வந்தல, அதனால் உனக்கு அந்த பயத்தில் இந்த மாதிரி தோணியிருக்கும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பூர்ணிமாவை ஆறுதல் படுத்தி பெட்ரூம் கூப்பிட்டு போகிறாரு. இந்த சம்பவம் நடந்து கண்டினியூஸாக பூர்ணிமாவுக்கு இந்த 3 பேரோட ஆத்மா உங்களுக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்தில் பூர்ணிமா வந்து பயங்கர டிப்ரெஷன் ஆகுறாங்க. எந்த இடத்துக்கு திரும்பினாலும் இந்த 3 பேரோட ஆத்மா இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது. சாப்பிட்டாலும், குளித்தாலும், பாத்ரூம் போனாலும், தலை வாரினாலும், கண்ணாடி பார்த்து நின்னாலும் இந்த மாதிரி கண்டினியூஸாக டார்ச்சர் கொடுத்து ஒரு கட்டத்தில் டிப்ரெஷனில் மூழ்கி போன பூர்ணிமா அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போய் இந்த மாதிரி காஞ்சிபுரத்தில் 1 மாதத்துக்கு முன்னாடி புருஷன் 2 குழந்தைங்களை கொன்னுட்டு இங்கே வந்து தலைமறைவான பூர்ணிமா நான் தான், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி தானாகவே சரண்டர் ஆகுறாங்க. போலீஸே ஷாக் ஆகுது, என்னடா இவ்வளோ பெரிய கொலை பண்ணிட்டான், 1 மாதம் தலைமறைவாக இருந்தால் இப்போ வந்து இப்படி சொல்கிறாளே அப்படின்ட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. சரி, ஒரு கட்டத்தில் மாட்டிக்கிட்டா இவளை அரெஸ்ட் பண்ணுவோன்னு அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை பூர்ணிமாவோட அம்மா அப்பாவுக்கும் அந்த ஊர் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தெரிவிக்கிறாங்க. உடனே பூர்ணிமாவோட அப்பா அம்மா அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஒரு 5 பேர் கிளம்பி எல்லாரும் கொடைக்கானலுக்கு கிளம்பி வராங்க. ஒரு 2-3 நாள் நம்ம பூர்ணிமாவை போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சுருக்காங்க. பூர்ணிமா ஒரு கட்டத்தில் அவள் சரண்டர் ஆகும்போது ஒரு மனநிலையிலையும், ஜெயிலுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எப்படி இங்கே வந்தேன், நான் எந்த கொலையும் பண்ணலையே இப்படின்னு பித்து பிடிச்ச மாதிரி மாற்றி பேசுகிறா. போலீஸுக்கு ஒரே கன்ஃபியூஷனு, இவளாக வந்து சரண்டர் ஆனா இப்போ இவளே கொலை பண்ணலன்னு சொல்கிறா, இவளுக்கு என்னதான் ஆச்சுன்னு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்காரங்க, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வந்த போலீஸ்காரங்க அவங்க அப்பா அம்மாலாம் வந்ததுக்கப்புறம் காஞ்சிபுரத்தில் இந்த மாதிரி கொலை பண்ண இந்த பூர்ணிமா தான் இது, இவங்களை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கேருந்து பூர்ணிமாவை அரெஸ்ட் பண்ணி கண்ட்ரோல் எடுத்து பூர்ணிமாவை காஞ்சிபுரத்துக்கு அழைச்சிட்டு வராங்க. பூர்ணிமாவை அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி அந்த பூர்ணிமாவோட அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றை மாதிரி ஒரு கொலைகாரியை அரக்கியை பெற்றதுக்கு நாங்கள் ரொம்ப அசிங்கப்படுறோம், நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி இங்கே வந்ததுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிற, உன்னை பார்த்து எங்களோட பாசத்தை பொழிகிறதுக்குன்னு நினைக்கிறியா, நீ இன்னும் உயிரோடு இருக்குன்னு கேட்டோடனே நாங்கள் அதிர்ச்சி ஆகிட்டோம், உன்னை மாதிரி ஒரு ஜீவன், உன்னை மாதிரி ஒரு பிறவியே இந்த பூமியில் இருக்கக்கூடாது, 2 பச்சை குழந்தைங்களை கொன்னுட்டு உனக்காக மட்டும் வாழ்ந்த உன் புருஷனை கொன்னுட்டு இந்த மாதிரி ஒரு நபரை தேடி இங்கே வந்து நீ வாழ்கிறன்னா உன்னை மாதிரி ஒரு பொம்பளை உயிரோடவே இருக்கக்கூடாது, நீ செத்து இருந்தால் நல்லாயிருக்கும், இங்கே வந்து நாங்கள் பார்க்க வந்தது உண்மையாகவே நீ தானே, அது நீ செத்து போயிருப்பேன்னு நினச்சி தான் வந்தோம், இதுக்கு மேலே எங்கள் கண்ணில் முழிச்சிடாத, எக்காரணத்தை கொண்டும் எங்கள் சைடு வந்துடாத, எங்கள் பிள்ளை எப்போ செத்து போச்சுன்னு சொல்லி அங்கேருந்து சொல்லிவிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. பூர்ணிமா என்ன பண்ணுறான்னா அழுதுகிட்டே அந்த ஜீப்பில் ட்ராவல் பண்ணுறா. கொடைக்கானல் ரோட்டில் தூரம் அந்த ஜீப் போயிட்டே இருக்குது. பூர்ணிமாவும் உட்காந்து அழுதுகிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் பூர்ணிமாவோட அழுகை சுத்தமாக நின்று போயிடுது, ரொம்ப சைலண்ட் ஆகுறாங்க. போலீஸ்காரங்க அது சாதாரணமாக நினச்சிக்கிறாங்க, யதார்த்தமாக அழுகையை நிறுத்துறதும் சாதாரண விஷயம் தானே அப்படின்ட்டு யதார்த்தமாக இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம கொடைக்கானல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹில் ஸ்டேஷன் தான், எல்லாமே பள்ளத்தாக்கு தான், மேக்ஸிமம் எல்லாமே பள்ளத்தாக்காக தான் இருக்கும். ஸோ அதனால் போலீஸோட ஜீப் வந்து ரொம்ப பொறுமையாக தான் போயிட்டுருக்கு. ஒரு 2-3 கார் முன்னாடி போனாலே வண்டி நின்றுடும், ஏன்னா ஸ்லோப்பு, மேடு, ஏறுறது இறங்குறதுன்ற இருக்கிறதுனால அந்த ஜீப் வந்து அப்படியே நிற்கிது. நின்று அடுத்த செகண்ட் பூர்ணிமா கதவுலேருந்து அப்படியே எகிரி குதிச்சு கீழே விழுந்து தடுமாறி ஏஞ்சி போய் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த பள்ளத்தாக்கில் விழுந்து சூசைட் பண்ணி இறந்தே போயிடுறாங்க. இறந்து போன பூர்ணிமா
அவங்களோட பாடியை இன்றைக்கி நம்ம பேசிகிட்டு இருக்கோம் இந்த தேதி இந்த டைம் வரைக்குமே அவங்க பாடி இப்போ வரைக்கும் கிடைக்கல. அவங்களோட சாவு ரொம்ப ரொம்ப நியாயமான சாவு. ஏன்னா இவங்க ஜெயிலில் போய் தண்டனை அனுபவிச்சு இல்லாத டார்ச்சர் அனுபவிச்சு இப்படிலாம் சாகிறதுக்கு இவங்க பண்ண பாவத்துக்கு அவங்க எடுத்த முடிவு சரியான முடிவுன்னு அவங்க குடும்பத்தாரும் பெருமூச்சு விட்டு ஆனந்தமும் அடைகிறாங்க. நம்ம பூர்ணிமாவோட அப்பா அம்மா. பூர்ணிமாவை கல்யாணம் பண்ண அந்த இளம் வயது நபரையும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. கொலை பண்ணது தெரிஞ்சும் அவங்கள கல்யாணம் பண்ணி அவங்கள பாதுகாக்கிறதுக்காக இங்கே கூட்டு வந்தது, அதாவது தப்பிக்க வைக்கிறதுக்காக இங்கே கூட்டு வந்தன்ற ஒரு கேஸ் போட்டு கிட்டத்தட்ட 17 வருஷம் அவருக்கு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க. இந்த கதையில் பூர்ணிமாவே போய் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த 3 ஆத்மாவும் கண்டிப்பாக பழி வாங்கியிருக்கணும். அதுதான் நியாயமான ஒரு தீர்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நம்புகிற விஷயம். இந்த சம்பவத்தை யூஸ் பண்ணி நான் சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணம் வாழ்க்கைக்கு தேவை தான். அதை நான் மறுப்பே தெரிவிக்கலை. பணம் இருந்தால் தான் எல்லாமே நடக்கும். ஆனால் அளவுக்கு மீறின பணம் தான் பிரச்சனையே. அங்கே ஒருத்தன் கஷ்டப்பட்டு தன்னோட குடும்பத்தை, அந்த குழந்தைங்களுக்கும் கஷ்டம் இல்லாமல் பார்த்துக்கிறான், தன்னோட பொண்டாட்டியும் கஷ்டப்படாமல் பார்த்துக்கிறான். 3 வேளை சோறு நீ ஒழுங்காக சாப்பிட்ற, இதுக்கு மேலே உனக்கு என்ன பிரச்சனை? அதையும் மீறி நீ ஆடம்பரமாக வாழணும்னு நினச்சேன்னா உன் வாழ்க்கை இப்படி தான் முடியும். தேவையில்லாமல் பிள்ளைய பெற்று அந்த புள்ள உன்னை பெற்றுக்க சொல்லிச்சா, நீ உன் ஆசைக்கும் உன்னோட வெளியில் குழந்தை இல்லைன்னு சொல்லிடுவாங்களே இந்த மாதிரி ஒரு நினைப்புக்காக நீ குழந்தைங்களை பெற்றுப்ப. திடீர்னு உனக்கு பணத்தை ஆசை வரும், ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்படுவ, இது எல்லாமே உன் மைண்டில் இருக்கும். ஆனால் இந்த குழந்தைகள் இருந்தால் இதெல்லாம் நடக்காதுன்னு கொஞ்சம் கூட ஈவரக்கம் இல்லாமல் ஒரு 2 குழந்தைங்களை அநியாயமாக கொல்லுவ. அதுக்கு பின்னரும் போயிட்டு நீ ஆடம்பரமாக வாழணும்னு ஒருத்தனை தேடி போய் வேறு இடத்துக்கு போய் நீ வாழ்கிறனா, நீ எல்லாம் எப்பேற்பட்ட பொம்பளையாக இருப்ப? எவ்வளோ கேவலமான பிறவியாக இருந்தால் நீ இந்த பூமியிலலாம் வாயில் வருது. நல்லா என்னை பொறுத்த வரைக்கும் பொம்பளைங்களை நான் சப்போர்ட் பண்ணி தான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். பொம்பளைங்களை, அது பொம்பளைங்கன்னு சொல்லக்கூடாது, பெண்களை சப்போர்ட் பண்ணி தான் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆண்களுக்கும் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குதுன்றது இந்த மாதிரி கதைகள் வரும்போது தான் எனக்கும் தெரியுது, எனக்கும் கோபம் வருது. அப்போ எல்லா சைடும் ஆண்கள் மட்டுமே தப்பு பண்ணல, பெண்களும் தப்பு பண்ணுறாங்க. ஸோ இதில் ஆண்கள் பெண்கள் தப்பு பண்ணுறன்ற கான்செப்டை விட்டுட்டு இந்த ஆடம்பர வாழ்க்கை ரொம்ப பேராசைலாம் தேவையே இல்லை. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு தான். அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிச்சு அதுக்குள்ளே உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டிங்கன்னா வாழ்க்கை என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி உண்மை நிறைந்த அமானுஷ கதைகளை நீங்கள் பார்க்கணும் கேட்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் வீரு விஷனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.